நாளில் நாம் கிறிஸ்தவர்களும் அழைப்பும் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலிருந்து தேவனுடைய வார்த்தையை ஒரு தொடர் போதனைகளாக ஒரு சில வாரங்கள் இந்த நாளிலிருந்து நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். கிறிஸ்தவர்களும் அழைப்பும். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1 அதிகாரம் 9வது வசனம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 9வது வசனம். எடுத்தவங்க வாசிங்க துரிதமாக. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே நம்மளை அழைத்தார். ஆமென். கிறிஸ்தவர்களும் அழைப்பும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இன்றைக்கு தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசிகளையும் கர்த்தர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு இது தெரிய மாட்டேங்குது. நீங்க சொல்லும் போது நான் நினைச்சேங்க இந்த சர்ச்சுக்கு வந்தேன், நான் நினைச்சேன் இந்த பாஸ்டர்கிட்ட போனேன், எனக்கு இந்த பாஸ்டர் தான் வேணும்னு சொல்லி, இப்படிப்பட்ட பாஸ்டர் தான் வேணும்னு சொல்லி நான் ஜெபித்து வந்தேன், இப்படிப்பட்ட சபை தான் வேணும்னு சொல்லி, ஒரு ஆவிக்குரிய சபை தான் வேணும்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க. ஆனால் அதற்கான அந்த பாத்திரம், அந்த துரிதம் யார் அப்படின்னா கர்த்தருடைய ஆவியானவர். அப்ப அந்த கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி கொண்டு வந்தார் அப்படின்னா தேவனுடைய தீர்மானம் அங்கே விளங்கும்படியாக, இரண்டாவது கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கிருபை, அந்த சிலுவையில அடிக்கப்பட்டு அந்த சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு கொடுத்த அந்த தயவு, அந்த கிருபை, அதன் மூலமாக நம்மளை மீட்டு ரட்சித்து, அதனாலதான் நமக்கு இந்த அழைப்பு கிடைச்சிருக்கு. ஆகவே அழைப்பு பெற்றிருக்கிறோமா? இன்னைக்கு நிறைய பேர் அழைப்பை பற்றி தெரியாததுனாலதான் இன்னைக்கு பல விதமான உலக பிரகாரமான இச்சையான வாழ்க்கை, பலவிதமான பிடிவாதம், பொல்லாங்குகள், பலவிதமான சுய இன்பங்கள் அல்லது சுய இச்சைகள் அல்லது பொருளாசைகள், பண ஆசைகள், சரீர பிரகாரமான சில வாஞ்சைகள், காரியங்கள், இப்படிலாம் அநேகர் விழுந்து போயிடுறாங்க. அழைப்பை தெரியாதபடிக்கு தான் விழுந்து போறது. அழைப்பை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த அழைப்புக்கு பாத்திரமா இருப்பாங்க. கடந்த நாளில ஒரு ஊழியக்காரர், ஒரு மூத்த ஊழியக்காரர் நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஊழியக்காரர் சொன்னார், உங்களுக்கும் எவ்வளவோ அடிகள் விழுந்தோம், இந்த பெங்களூர் பட்டணத்துல, இந்த பானஸ்வாடியில் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள் வந்தோம், எத்தனை இழப்புகள் வந்தாலும் இன்னைக்கும் நீங்க நிக்கிறீங்க, உங்க அழைப்பை நீங்க விட்டு விலகல அப்படின்னா. அப்ப நான் சொன்னேன், அழைப்பு அது கூட அது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம், அதுதான் எனக்கு ஒரு ஐடென்டிஃபை. நினைச்ச நேரம் கிறிஸ்தவனாகவும், நினைச்ச நேரம் உலக பிரகாரமும், நினைச்ச நேரம் விசுவாசியும், நினைச்ச நேரம் உலக பிரகாரம், நினைச்ச நேரம் ஊழியக்காரன், நினைச்ச நேரம் உலக பிரகாரமாக இருக்கிறது என்னுடைய ஆசைக்கு, என்னுடைய மாம்சத்துக்கு போறது கிடையாது. எப்பயுமே அவருக்குள்ள மகிமை விளங்கும்படியாக இருக்கிறது தான். அதான் அழைப்பு. நீங்க நிறைய பேருக்கு தெரியாதனாலதான் உங்க அழைப்பை என்னன்னு நீங்க தெரியாதனால நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு அழைப்பு என்ன சிஸ்டர், உங்களுக்கு அழைப்பு என்ன பிரதர் அப்படின்னா, அழைப்பா அப்படின்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னா, அழைப்பு என்னங்க? ஓ, அழைப்புனா இவாஞ்சலிஸ்ட் ஆகணுமோ, பைபிள் காலேஜில் போய் பிடிஹெச் படிக்கணுமோ, எம்டிஹெச் படிக்கணும், எம்டிஏ படிக்கணுமோ, ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிக்கணுமோ, யாரோ வெள்ளக்காரங்க வரும்பொழுது வெள்ளக்காரங்க தலையில எண்ணெய் வச்சு அபிஷேகம் பண்ணி, இன்னைக்கு அது ஒரு இன்னைக்கு அழைச்சிது ஒருத்தர் ஊர்களில் நீங்க ஊழியக்காரங்க போற, அது ஒண்ணு. விசுவாசிகளை பூரா என்ன பண்றாங்க, அபிஷேகம் பட்டு சர்டிபிகேட் வாங்கிக்கோ, ஊழியக்காரன் சொல்லி ஏற்றி விட்டு ஊழியத்துக்கு சொல்லி நீ போய் தெருவில் போய் சுவிசேஷம் சொல்லி ஜெபம் பண்ண, ஒரு ஜெப கூட்டம் வை, ஒரு கேர்சல் நடத்துன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் லீடர் ஆக்கி விட்டு கடைசியில் விழுந்து போய் அங்கங்க விழுந்து போய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய பேர்கள் கெட்ட பேராக இருக்கு, விபச்சாரங்கள் பெருகி கொண்டு இருக்கு. அதனால எத்தனை ஊழியக்காரர்கள், எத்தனை விசுவாசிகள், எத்தனை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில
அசிங்கமான காரியங்கள், சாட்சிகள், விழுந்து போன சாட்சிகள். காரணம் என்னன்னா, அழைப்பு தெரியாமல். அழைப்புனா என்னன்னு தெரியாமல், எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று தெரியாமல். அப்போ அழைப்பு என்றால் என்ன அப்படின்னா, ஒருவருடைய கவனத்தை ஈர்த்து அவர்களை ஒரு செயலை செய்ய அல்லது ஒரு இடத்துக்கு வரவழைக்கக்கூடியதுதான் அழைப்பு. அப்போ உங்களை கர்த்தர் அழைச்சிருக்கிறாருன்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய கவனத்தை பூரா அவருடைய ஆண்டவருக்குள்ள ஈர்த்து சொல்லுவீங்கல்ல, அவருடைய வசனம் எனக்கு ஈர்க்கப்பட்டு நான் ரசிக்கப்பட்டேன், அவருடைய அதிசயங்களை படிச்சு நான் ஈர்க்கப்பட்டேன் சொல்லுவீங்கன்னா, இல்லைன்னா இந்த பாஸ்டர், இந்த ஊழியக்காரர்கள் அவங்களுடைய சாட்சிகளால் ஈர்க்கப்பட்டு நான் ரசிக்கப்பட்டேன், கர்த்தர் என்னோட வாழ்க்கையில் ஒரு அதிசயம் செய்தார் அதனால ஈர்க்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. பார்த்துருக்கீங்க, அதான் அழைப்பு. அப்போ அந்த அழைப்பு என்பது ஒருவருடைய கவனத்தை, உங்களுடைய கவனத்தை, அந்த கான்சன்ட்ரேஷன், அந்த மைண்டை என்ன பண்றாங்க, அந்த ஃபுல்லா ஈர்க்கப்பட்டு அதன் மூலமா ஒரு செயலை செய்யக்கூடிய அல்லது ஒரு இடத்துக்கு வரவழைக்கக்கூடியதுதான் அழைப்பு. அப்போ அழைப்பு என்பது என்ன? கர்த்தர் நம்மை மிகவும் தீர்க்கமாக அவரிடத்துல அழைக்கிற அழைப்பு தான் அழைப்பு. தீர்க்கமான ஒரு முடிவெடுத்து, ஆண்டவர் ஒரு முடிவெடுத்து உங்களை அழைக்கிறது அழைப்பு. இப்ப சொல்லிட்டு, சிஸ்டர், பிரதர், இன்னைக்கு நீங்க சபைக்கு வந்துருங்க, நாளைக்கு நீங்க சபைக்கு வராதீங்க, இன்னைக்கு ஜெபம் பண்ணுறேன்ட்டு நிறைய பேர் சொல்ல போறாங்க. எனக்கு ஜெப வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்துருக்காரு, ஜெபம் நல்லா படப்படமான ஜெப வீரர்களாக ஜெபிப்பாங்க. நல்லா ஒரு 10 நாள் 15 நாள் ஜெபிப்பாங்க, 10 நாள் ஜெபம் பண்ண மாட்டாங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணேன்னா கைகாலெல்லாம் வலிச்சிச்சா, ஜெபம் பண்ண மணியில தடை வந்துச்சா, ஜெபம் பண்ணும்போது குடும்பத்தில் சண்டை வந்துச்சா, வாக்குவாதம் வந்துச்சா, நானும் 4 வார்த்தை பேச, என் குடும்பத்திலையும் 4 வார்த்தை பேச, அந்த வார்த்தைகள் வலுப்பட்டுச்சா, அப்புறம் எனக்கு நான் ஜெபிக்கிறது தகுதி இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி அழுதேனா, நான் விட்டுட்டேன் அப்படின்னா. அப்போ உன்னுடைய அழைப்பு தெரிஞ்சு சாத்தான் என்ன பண்றான், உன் அழைப்புக்கு விரோதமாக உன்னுடைய ஈர்ப்பை, அந்த ஈர்ப்பின் கவனத்தை என்ன பண்ண சொல்றான், விலகும்படியாக உன்னை மாற்றுறான். எனக்கு நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. உபவாசம் போட சொல்றாங்க. உபவாசம் போறது என்னுடைய அழைப்பு. ஒவ்வொரு தேசத்திற்காக, பட்டணத்துக்காக, ஊழியக்காரிக்காக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உபவாசம் போட்டு ஜெபம் பண்றதுதான் இந்த நாள் ஜெபம் அப்படின்னு. இந்த ஜெபம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, இந்த உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, 4 வாரம் போடுவாங்க, 5ஆவது வாரம் என்ன ஆகும், வயிறு என்ன ஆயிரும், உப்பு சமையும், கேஸ்ட்ரிக்ஸ் ஆயிரும், டாக்டர்கிட்ட போகணும், அல்சர் வந்துச்சு, நீங்க சாப்பிட்டா, ஆமா, ஐயோ ஏன் டாக்டர், அது ஏன் கேட்குறீங்க டாக்டர், நீங்கள் சபையில் ஊழியம் செய்கிறோம்னு சொல்லி உபவாசம் போட்டு ஊழியம் செய்கிறோம்னு சொல்லி நாங்கள்லாம் ஊழியம் போட்டு உபவாசம் போட்டு பண்ணுமா, அதனால என்ன போச்சு, எங்களுக்கு கொஞ்சம் அல்சர் வந்துச்சு, இனிமேல் டாக்டர் சொல்லுங்க, இனிமேல் உபவாசமே போடாதேன், டாக்டர் சொல்லிட்டாரு அதனால உபவாசம் பண்ணேன், அப்பாடா நினைச்சேன்னா சாப்பிடும். அப்போ உங்களுடைய கவனத்தை ஈர்க்க ஆண்டவர் கிருபை செய்யும் பொழுது அந்த கவனத்தை விட்டு விலகிறது. அப்போ அந்த அழைப்பை விட்டு விலகிறது சாத்தானுடைய காரியம். தாவீது ஏன் பாவம் செஞ்சான்? ஆண்டவர் அழைச்சாரு, ஏன் பாவம் செஞ்சான்? அவனுடைய அழைப்புக்கு விரோதமாக சாத்தான் போட்ட திட்டம். சாலோமோனுக்கு விரோதமாய் சாத்தான் போட்ட திட்டம், பவுலுக்கு விரோதமாய் சாத்தான் போட்ட திட்டம். எங்களுக்கு விரோதமாக சாத்தான் எவ்வளவு திட்டம் போடுவான்னு நினைக்கிறீங்க? எப்படிதான் திட்டம் போடுவான்னு நினைக்கிறீங்க? எங்கள் அழைப்பை உடைக்கிறது அவனுடைய காரியம். ஆண்டவர் எங்களுக்காக வச்சிருக்கிற தரிசனம் என்னவோ அந்த உடைக்கிறதுக்கு தான் அவனுடைய காரியம். அந்த தரிசனத்தை விட்டு வெளியே போகிறது தான் அவனுடைய காரியம். எத்தனை பேர் தெரியுது? அப்போ நாம் இருக்கும் அனைத்தும் அல்லது நாம் செய்யும் அனைத்தும் அல்லது நம்மிடம் உள்ள அனைத்தும் ஒரு சிறப்பு மிக்க அல்லது பக்தி மிக்க ஒரு சுறுசுறுப்பாக மாற்றுகிறதா அழைப்பு. உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கு? ஞானம், அறிவு, புத்தி, தெளிந்த புத்தி, சமாதானம், பொறுமை, காசு, பணம், வீடு, வாசல், எதுனாலும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாம் அனைத்தும், நீங்க செய்யக்கூடிய எல்லாம் அனைத்தும், உங்களிடத்தில் உள்ள எல்லா அனைத்தும் ஒரு சிறப்பாக மாற அல்லது ஒரு பக்தியாக மாற அல்லது ஒரு சுறுசுறுப்பாக மாறதான் அழைப்பு.
ஆனா நீங்க என்ன பண்ணுறீங்க? அந்த அழைப்பை விட்டுட்டு இருக்கிறதுனால தான் சோம்பேறிகளாக, கிறிஸ்தவ வாழ்க்கையில சோம்பேறியாக, உலக வாழ்க்கையில சோம்பேறியாக, குடும்ப வாழ்க்கையில ஒரு சோம்பேறியாக, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க சோம்பேறியாக, சுறுசுறுப்பை இழந்து, அந்த பக்தியை இழந்து, அந்த சிறப்பை இழந்து, ஒரு அவமான சின்னமாக நீங்க மாறும் பொழுது, ஒரு அவமானமாக நீங்க மாறும், அவமானத்துக்கு இடைப்பட்டு போகும் பொழுது நீங்க யோசிக்கணும், நான் வந்து ஒரு சிறப்பு மிக்க அல்லது ஒரு பக்தி மிக்க ஒரு சுறுசுறுப்பான அப்படின்னு நினைக்க. அதை நினைக்காம நீங்க என்ன நினைக்க, அந்த அவமானம் வந்த உடனே, ஒரு பயம் வந்த உடனே, ஒரு சோதனை வந்த உடனே, ஒரு வேதனை வந்த உடனே நீங்க என்ன பண்ணுறீங்க? இந்த சிறப்புன்றதை நீங்க இழந்து போயிடுறீங்க, பக்தி இழந்து போயிடுறீங்க, சுறுசுறுப்பு இழந்து போயிடுறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? ஒரு ஆள் மட்டமான ஒரு பயங்கரமான ஒரு அழுத்தம் வந்துடுது. அந்த அழுத்தம் வந்தோடனே என்னது? உங்களை எந்திரிக்க விடாம அப்படியே அமுக்குறது. அப்போ அந்த அழைப்பை விட்டு நீங்க என்ன விளையாடுறீங்க? அழைப்பை விட்டு சற்று அந்த அழைப்பு என்ன பண்றாங்க ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, நல்லா கவனம் பார்த்தீங்கன்னா, தாளந்துகளை ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கும் பொழுது, இந்த தாளந்து நீங்க செயல்படணும்னா, யார் அந்த தாளந்தை பெருக பண்ணணும் செயல்பட்டாலும் அவனுக்கு இரட்டிப்பா கொடுத்துருவாங்க. இப்ப நீங்க ஜெபம் பண்ணல, உங்க அழைப்பு ஜெப வாழ்க்கை அழைப்பு அப்படின்னா, ஒரு உபவாச வாழ்க்கை, ஒரு ஊழிய வாழ்க்கை, அல்லது ஒரு எழுப்புதல் வாழ்க்கை, குடும்பத்தை கட்டுகிறது, சபையை கட்டுகிறது, யாருக்காவது உதவி பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு இருக்குன்னு சொன்ன, அந்த அழைப்பை நீங்க செய்யல, அதை நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா, அந்த இடத்துல வேற ஒரு ஆளை வச்சு கட்டிட்டு இருப்பாரு. இப்ப நான் என்னுடைய அழைப்பை இழந்துட்டேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு பதிலாக இந்த இடத்துல வேற ஒரு ஆளை வச்சு அழைப்பை கொடுத்து என்னுடைய அழைப்புல இருந்து இரட்டிப்பாக வட்டியும் தவணையுமாக போட்டு கொடுத்து, வட்டி முதலுமாக போட்டு கொடுத்து இரட்டிப்பாக அவன்கிட்ட கொடுத்துருவாரு. 5 தாளந்து அவன் 10 ஆக்குனது போல அவன்கிட்ட கொடுத்துருவாரு. நீங்க சிவத்தை விடுறதுனால, ஆராதனை விடுறதுனால, சபையை விடுறதுனால, உங்களுடைய பரிசுத்தத்தை விடுறதுனால, உங்க சுறுசுறுப்பு விடுறதுனால சோம்பேறியாகி, கீழ்ப்படியாம, ஒழுக்கமற்று, பரிசுத்தமற்று, பலவீனமாக இத்து போனால உங்கள்கிட்ட விளைக்கிறாரு. நீங்க என்ன நம்ம ஒரு காலத்துல தரிசனம் பார்த்தேன் பாஸ்டர், ஒரு காலத்துல செவிச்சேன் பாஸ்டர், ஒரு காலத்துல முதல்ல நின்னா இப்படி நிற்பேன் பார்த்து தெரியுமா பாஸ்டர், அப்படியும் ஆகும் பாஸ்டர், காதெல்லாம் புஷ்ஷுன்னு சூடாகும், தலையெல்லாம் புஷ்ஷுன்னு சூடாகும், கண்ணெல்லாம் சூடாகும். அப்படி வந்தேன்னா அப்படியே என்னை சுத்திலும் ஒரு பெரிய பூகம் வரும். இன்னைக்கு நான் நடந்து வந்தேன்னா ஏத்தாப்புல கேலி பண்றாங்க பாஸ்டர், என் வீட்டுல நான் சிவமான கேலி பண்றாங்க, எடக்கு பண்றாங்க, எடாசி பண்றாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் என்னை காயத்துக்கு போறான். அழைப்புகளை என்ன என்று சொல்லாமல் அந்த அழைப்புகளை ஈர்க்கப்பட்டு கவனத்துக்குள்ள போனோம் அப்படின்னா, உங்களை விட பாக்கியவான் பாக்கியவதி, உங்களை மாதிரி ஒரு நீதிமான் பரிசுத்தம், உங்களை மாதிரி ஒரு பாக்கியம் உடைச்சாலும் உலகத்தில் யாருமே பார்க்க முடியாது. நீங்க அழைப்பை இழந்து போனதுனால தான் நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணாலும், எவ்வளவு பைபிள் படிச்சாலும், இல்லை இந்த பாஸ்டர் வந்துதான் இப்படி, அந்த பாஸ்டர் போவோம், அந்த சபையில் போவோம், அந்த பாஸ்டர் ஃபோன் பண்ணி பேசுவோம், இந்த பாஸ்டர் ஃபோன் பண்ணி பேசுவோம், இந்த பாஸ்டர் இமெயில் அனுப்புவோம், அந்த பாஸ்டர் இமெயில் அனுப்புவோம். யாரும் சொல்லுவாங்க, அங்க ஒரு பாஸ்டர் இருக்கிறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்றாரு, அவர் ஃபோன் நம்பர் தரேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம், கொடுங்க. நீங்க எங்க போனாலும் உங்க அழைப்பு நீங்க தெரிந்து உங்க அழைப்புல நீங்க நிக்காட்டினா ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்போ அழைப்பு இங்க வேதம் சொல்லுது, தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் அருளப்பட்ட கிருபையின்படியும் தம்மை இரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். எப்படிப்பட்ட அழைப்பு? ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்கு உட்பட்டு கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கைக்கும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதுதான் அழைப்பு. நீங்க தேவனுடைய திட்டத்துக்கு நீங்கள் ஒத்து போகாதபடி உங்களுடைய திட்டத்துக்கு நீங்க பாடிட்டு ஓடிட்டு இருந்தீங்கன்னா உங்க அழைப்பு அங்கே என்ன பண்ணப்படுது? அழிக்கப்படுகிறது. டிலைட் பண்ணப்படுகிறது. ஒரு எரசரை வச்சு டிலைட் பண்ணப்படுகிறது. அப்போ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அங்க என்ன ஆக மாட்டேங்குது? தேலியாக மாட்டேங்குது, அங்கே குறையாக இருக்குது. நீங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு அக்கௌண்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா 3 விதமாக அல்லது 2 விதமாக அந்த அக்கௌண்ட்டை கொண்டு வரீங்க அப்படின்னு சொன்னா,
அது வந்து கடைசியில் இந்த கூட்டலுக்கும் கடைசியில் ஒரே பொருத்தமான ஒரு டோட்டல் அங்கே வரணும், ஒரு நம்பர் வரணும். ஆனால் உங்களுக்கு இங்கிருந்து கூட்டினா வேற மாதிரி வருது, அங்கிருந்து கூட்டினா வேற மாதிரி வருது. இங்கே டோட்டலுக்கு என்ன ஆகுது, அந்த மொத்தத்துக்கு என்ன ஆகுது, அங்கே தடையாகுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அங்கே நீங்க போடுற திட்டம், ஆண்டவருடைய திட்டத்துக்கு நீங்க செவிசாய்க்காதபடிக்கு ஆண்டவர்கிட்ட திட்டத்தை நீங்க சொல்லுங்க. ஆண்டவரே, நான் இங்க போறேன், இதை செய்ய போறேன், நீங்க நடத்தி கொடுங்க. நடத்துனீங்கன்னா இல்லையா, நடத்தீங்கன்னா வர ஞாயிற்றுக்கிழமை சாட்சி சொல்றேன். நடத்துனீங்கன்னா அது கிடைச்சிச்சுன்னா அதுல இருந்து ஒரு பகுதி காணிக்கையா போட்டுருங்க. ஒரு 50,000 எனக்கு கிடைக்கணும், கிடைச்சா 500 ரூபாய் காணிக்க ஆண்டுகிறேன். சர்ச்சில் உள்ளவங்களுக்குலாம் ஒரு 4 பப்ஸ் வாங்கி கொடுத்துறேன் சொல்லுவாங்க. இல்லம்மா இன்னைக்கு வந்து பாஸ்டர் நான் வந்து பப்ஸ் வாங்கி தரேன் பொருத்தனை பண்ணிக்க. அப்படியே ரொம்ப சந்தோஷம். எதுக்கு பப்ஸ் வாங்க தருவேன் கொடுப்பாங்க? நான் கேட்டேன். அவங்களுடைய தீர்மானத்துக்கு, ஆண்டோடைய தீர்மானத்துக்கு அல்ல, ஆண்டோடைய தீர்மானத்துக்காக. அதுதான் அழைப்பு. ரெண்டாவது, அவரது அழைப்பு நித்திய காலத்துக்குமாக நமக்கென ஒரு அற்புதமான ஒரு நோக்கத்தை கொண்டிருப்பது மட்டும் இல்லாமல், இன்றைக்கு இந்த உலகத்துல நாம் அந்த அழைப்பின் வெளிப்பாட்டை பெறுகிறோம். இதான் விஷயம். அப்போ நித்திய காலத்துக்காக ஒரு அற்புதமான ஒரு நோக்கத்துக்காக, அது மட்டுமல்ல, இந்த உலகத்துல நாம் அந்த அழைப்பை பெற்றிருக்கிறோம். அந்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு, அந்த அழைப்பு என்னென்ன அழைப்பு, இதை குறித்து ஒரு சில வாரங்கள் இந்த நாள் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இன்னைக்கு ரோமர் 1ஆம் அதிகாரம் முதல் வசனம், ரோமன்ஸ் சாப்டர் 1 verses 1 முதல் பகுதிக்குள்ளாக கடந்து சொல்லும். ரோமர் 1ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். ஆமென். இந்த இடத்துல சொல்லும்போது பவுலுக்கு தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் அப்படி சொல்லப்படுது. எப்படிப்பட்ட அழைப்புனா பிரித்தெடுக்கப்பட்ட. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கொண்டு வர முடியும், இந்த உலகில் நமது அழைப்பு. இதுதான் முதல்ல. இந்த உலகில், இத கேள்வி, ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கோங்க. நம்பர் 1, இந்த உலகில் நமது அழைப்பு அப்படின்னு போட்டுக்கோங்க. இது ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கோங்க. ரெண்டாவது, அழைக்கப்பட்டவன் பிரித்தெடுக்கப்பட்டவன், இது பதில். அப்ப அந்த ஆன்சர் குறி போட்டுக்கோங்க. இப்ப வந்துருச்சு சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த உலகத்தில் நமது அழைப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேள்விக்குறியா இருக்கு. இப்போ ரோமர் 1:1 அழைக்கப்பட்டவன் பிரித்தெடுக்கப்பட்டவன். அப்போ நம்முடைய அழைப்பு, முதல் அழைப்பு என்னன்னா, நாம அழைக்கப்பட்டும் இருக்கிறோம், இரண்டாவதாக பிரிக்கப்பட்டும் இருக்கிறோம். அப்ப இந்த உலகத்துல நாம் இருக்கிறோம், உலகத்துல வாழ்றோம், இந்த உலகத்துல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவர் பிள்ளையாக அழைக்கப்பட்டிருக்கிறோம், ரசிக்கப்பட்டிருக்கிறோம், கிருபையால் ரசிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய அந்த தீர்மானத்தின்படி, பிதாவாகிய தேவனுடைய தீர்மானத்தின்படியும் கிறிஸ்துவனுடைய கிருபையின்படியும் ரசிக்கப்பட்டு பரிசுத்த அழைப்பினால நம்ம அழைத்திருக்கிறோம். அப்ப இந்த அழைப்பு, இதுதான் நம்முடைய அழைப்பு. இந்த உலகில் நமது அழைப்பு என்ன அப்படின்னா, ஒரு தீர்மானத்திற்கான அழைப்பு. அந்த அழைப்பு எப்படி அழைப்பு? அழைக்கப்பட்டிருக்கிறோம், பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த உலகத்துல தான் வாழ்றோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 22-23 வசனம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 22-23 வசனம். உள்ளார்ந்த மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். தேவனுடைய நியாயப்பிரமாணத்தில் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனத்தின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்து
கிறிஸ்துவனுடைய அடிமையாய் இருக்கிறான். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். ஆமென். மனுஷருக்கு அடிமையாய் இரு. இப்போ உங்களுக்கு இந்த அழைப்பு, இந்த உலகத்துல உங்களுடைய அழைப்பு நல்லா காணுவாங்க. இந்த இன்னைக்கு முதல் பகுதி, இந்த உலகில் நமது அழைப்பு. அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, அழைக்கப்பட்டவன் பிரித்தெடுக்கப்பட்டவன். அப்போ இந்த உலகத்துல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் இந்த உலகத்துல வாழ்றோம், ஆனா உலகத்துல பிரித்து எடுக்கப்பட்டிருக்கோம். அப்போ பிரித்தெடுக்கப்பட்டிருக்கோம்னா எப்படி அப்படின்னா, கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனா இருக்கிறான். அப்ப கர்த்தருக்குள் ஒரு சுயாதீனம் என்று சொன்னால் ஒரு சுதந்திரவாணியாக, ஒரு லிபர்ட்டி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. அப்படின்னா லிபர்ட்டி அப்படின்னு சொல்றது. அப்ப என்ன, சுயாதீனமா கிறிஸ்துவுக்குள் அடிமையாய். அப்போ உலகத்துல தான் வாழ்றோம், இந்த உலகத்துல தான் இருக்கிறோம், இந்த உலகத்துல தான் கிறிஸ்துவுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவ பிள்ளையாக நீ அழைக்கப்பட்டிருக்கிற, நீதிமான அழைக்கப்பட்டிருக்க, பரிசுத்தம் அழைக்கப்பட்டிருக்கிற, பக்திவான் அழைக்கப்பட்டிருக்க, செபவீரன் அழைக்கப்பட்டிருக்கிற, ஞானஸ்தானம் எடுத்து அழைக்கப்பட்டு ஒரு சர்ச்சைக்கு வந்துருக்கீங்க. ஆனால் நீங்க யாருக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னா, மனுஷனுக்கு கிடையாது, நீங்க ஆண்டவருக்கு அடிமையாக. அதுக்காக நீங்க ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னா நீங்க சுதந்திரம் இல்லாமல் அல்ல, கிறிஸ்துவுக்குள் சகலமும் சுதந்திரவாதியாக இருக்கிறீங்க. நீங்க அடிமை அப்படின்னோடனே பாவத்துக்கு அடிமையாகிறதும், சாபத்துக்கு அடிமையாகிறதும், மீறுதலுக்கு அடிமையாகவும், அக்கிரமத்துக்கு அடிமையாகவும், உலகத்துக்கு அடிமையாகிறது வேற, கர்த்தருக்குள் அடிமையாகிறது வேற. அப்ப கர்த்தருக்குள் அடிமையாகிறது என்ன அப்படின்னா, உங்களை காற்றுகளாக, தூதர்களாக, வெளிச்சமாக, வாசனையாக, வாசனை திரவியங்களாக கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். நீங்க அநேகருக்கு வாசனை திரவியங்களாக மாறுங்க, வாசனை உள்ளவர்களாக. என்ன ஒருத்தரும் உணர மாட்டேன்றீங்க, சொல்ல புரியலையோ? கிறிஸ்துவுக்குள்ள அடிமை அப்படின்றது வந்து மற்றவங்க வெளிச்சத்தை காட்டுகிறது, மற்றவங்க வழி காட்டுறது, மற்றவங்க வாசனையை காட்டுறது. உலகத்துக்கு அடிமைன்றது அது உங்களை மற்றவர்களுக்கு என்ன பண்ணுது, பிரிச்சு செயலிழக்க செய்யுது. நீங்க ஒரு பாவத்துக்கு அடிமை ஆயிட்டீங்க, ஒரு சாபத்துக்கு, ஒரு மீறதுக்கு அடிமை ஆயிட்டீங்கன்னா நீங்க யாருக்குமே காட்சி பொருளாதார இருப்பீங்க, காட்சியா இருக்க மாட்டீங்க. கிறிஸ்துவுக்குள் அடிமையாக நீங்க காட்சியா இருப்பீங்க. சொல்ல புரியுது? காட்சியா இருப்பீங்க. அப்ப காட்சி என்பது என்ன? மற்றவர்கள் பார்த்து அதிசயங்களும் அற்புதங்களையும் உண்டாக்கக்கூடியதா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒரு இடத்துல மத்தேயு சுவிசேஷத்துல சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் அந்த விளக்கை கொளுத்தி அதை கொண்டு போய் கட்டிலுக்கடியில கீழே வச்சிட்டீங்கன்னா வெளிச்சம் கொடுக்காது. அதை கொண்டு போய் பறவை மேல வைக்கணும். அந்த பறவை மேல வைக்கும் போது அந்த வீடு போல வெளிச்சம் வரும். அது ஒரு மலை மேல வைக்கும் போது ஊருக்கே வெளிச்சம் வரும். அப்போ கிறிஸ்துவுக்குள் அடிமையாக்கப்பட்ட, அப்போ சுதந்திரம். கிறிஸ்துவுக்குள் அடிமையாக்கப்பட்ட அடிமை கிடையாது, சுதந்திரவாதிகள். அப்ப உலகத்துக்கு அடிமையா இருக்கிறவர்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது வாசிங்க. கர்த்தருக்குள் அழைக்கப்பட்டவன் அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்டவன் கர்த்தருக்குள் அடிமையாக, சுதந்திரவாதியாக. அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவினுடைய அடிமையாய் இருக்கிறான். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாக இராதீர்கள். அப்போ நீங்கள் கிறிஸ்து இயேசுவினுடைய ஜீவனை கொண்டு நீங்கள் அவருடைய ரத்தத்தினால விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறீங்க. அப்ப அந்த உலகத்துல நீங்க இருக்கும் போது நீங்க மனுஷனுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. ஆனா நீங்க இங்கதான் தவறு பண்ணீங்க, மனுஷனுக்கு அடிமையா இருந்தீங்க. சில கிறிஸ்தவர்கள் ஊழியக்காரன்ட்டு அடிமையாகிறாங்க, ஊழியக்காரிக்கு அடிமையாகிறாங்க. அது உலக பிரகாரமான பாவங்கள், உலக பிரகாரமான சாபங்கள், மீது அக்கிரமங்கள், தவறான நண்பர்கள், தவறான பெண் சுவாசங்கள், நிறைய காரியங்கள் எல்லாம், பெண் சுபாவங்கள், இதில் கூட போய் அடிமையாகிறாங்க. குடி, களியாட்டம், வாக்குவாதம், சண்டை, ரவடித்தனம், இப்படி அடிமையாகிறாங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அப்படி அடிமையாகாதீங்க.
இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, அழைப்பு தெரியாதபடிக்கு, அழைப்புக்குள் கிறிஸ்துவுக்குள் அடிமையாகாதபடிக்கு, அதுல கிடைக்கிற சுதந்திரத்தனத்தை பெறாதபடிக்கு, சுதந்திரவாளிகளாக இருக்காதபடிக்கு எங்க விழுந்து போறாங்க? உலகத்துக்கு தான் அழைக்கப்பட்டவன் என்பதை மறந்து உலகத்துக்கு அடிமையாகிறாங்க. ஆனால் என்ன பண்றாங்க? இன்னைக்கு கிறிஸ்தவ தேவ பிள்ளைகள் இந்த வீட்டு வேலை செய்வாங்க, அல்லது ஒரு கடையில வேலை செய்வாங்க, ஒரு ஆபீஸ்ல வேலை செய்வாங்க. அங்க என்ன பண்றாங்க? அவங்க பூஜை பண்ண வைக்கிறாங்க. அந்த ஓனர் சொல்லுவாங்க, இந்த பூஜை சாமான விலைக்கிட்டு வா, அதுக்கு ஒரு 50 ரூபா கூட தந்துடுறேன், டெய்லிக்கு ஒரு பத்தி கொளுத்தி வச்சிரு, இங்க ஒரு கற்பூரம் கொளுத்தி வச்சிரு, இந்த பூ வாங்கி அங்கே போட்டு, இந்த பூவை வாங்கி அப்படிதான் வைக்க போறோம், ஒரு கற்பூரத்தை கொளுத்தி அதை வைக்க தானே போறோம், அந்த ஜாமான் நல்ல விலைக்கு தான் வைக்க போறோம், அவங்களுக்கு நல்ல பேர் வாங்குறதுக்காக அதுல இருக்கக்கூடிய அந்த புகையை கூட நல்ல கருப்பு கூட நல்ல விலைக்கு உப்பு புளியெல்லாம் போட்டு விலைக்கு வெள்ளை பார்த்தீங்களா, நான் வெள்ளைய விளைக்கிட்டேன் உடனே பார்ப்பாங்க, நல்ல வேலைக்காரன். ஆனா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அழைப்பை விட்டுட்டு நான் மனுஷனுக்கு அடிமையாக, அந்த மனுஷன் மூலமாக எனக்குள்ள விக்கிரகத்தின் செயல்பாடு வருது. நான் கர்த்தருக்குள் அந்த வெளிச்சத்தை, அந்த சுதந்திரத்தை இழந்து, அந்த ஆண்டவருடைய ரத்தத்துக்கு கிரைத்துக் கொள்ளப்பட்ட நான் உலகத்துக்கு நான் இலவசமாக போய் கொண்டிருக்கிறேன். உலகம் என்னுடைய அழைப்பை அழிக்கிறது, உலகம் என்னுடைய அழைப்பை அழிச்சு என்னை சிறப்பு மிக்க, பக்தி மிக்க, சுறுசுறுப்பான என்னை ஒண்ணுமே செய்ய விடாதபடி கட்டி வைக்க நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க நினைக்கிறீங்க, ஒரு காலத்தில் நல்லா ஜெபம் பண்ணேன் பாஸ்டர், அந்த ஆர்பிஜி ரசிக்கப்பட்டு வரும்போது, ஞானஸ்தானம் எடுத்து வரும்போது குரூப்பான ஜெபம் பண்ணோம், நண்பர்களோடு, சில பெண்களோடு, சில ஆண்களோடு, சில சகோதரர்களோடு, சகோதரிகளோடு, சில சபைகளில் போய் வீடுகளாக சந்தித்து கேர்சல்லாம் நடத்தி அண்ணா இப்பெல்லாம் போக முடிய மாட்டேங்குது. என்னுடைய சரீரம் வர மாட்டேங்குது, பலவீனமாயிடுறேன். ரொம்ப நேரம் என்னால் முழங்கா போட முடிய மாட்டேங்குது, ரொம்ப நேரம் கண்ணை மூடி ஜெபம் பண்ண முடிய மாட்டேங்குது, ரொம்ப நேரம் உட்கார முடிய மாட்டேங்குது, பாட்டு பாட முடிய மாட்டேங்குது. இப்படியெல்லாம் நிறைய கதை கட்டுறீங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒன்று இருக்கு. உங்க அழைப்பை நீங்க இழந்து போயிட்டீங்க. உங்க அழைப்பை நீங்கள் இழந்து போனதுனால தேவனுடைய திட்டம் உங்களுக்குள்ள செயல்படாமல் போகுது. தேவனுடைய திட்டம் செயல்படாமல் போறதுனால ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த தரிசனம் உங்களுக்குள்ள என்ன பண்ணுது? மங்கி போகுது. மங்கி போறதுனால என்ன ஆயிருங்க? கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உலகத்தானாய் மாறிக்கொண்டிருக்கிறீங்க. உலகத்தானா நீங்க இயேசு கிறிஸ்துவால் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை மறுபடியும் இந்த நாள் இந்த வசனங்களை நான் ஆராய்ச்சி பண்ணி, இந்த வசனங்களை கிறிஸ்தவர்களும் அழைப்பும் என்று சொல்லக்கூடிய ஹெட்டிங் ஒரு தலைப்பை நான் வைக்கும் பொழுது ஆண்டோட உட்காந்து, என்ன ஆண்டவரே இந்த அழைப்புல இந்த வார்த்தையில கொடுக்குறீங்க? இல்ல, விசுவாசிகள்கிட்ட இதை சொல்லிப்பாரு, ஒருவேளை மனம் மாறலாம், மனம் திரும்பலாம், மறுபடி சபையில பிரகாசிக்கலாம், குடும்பத்துல பிரகாசிக்கலாம், இந்த உலகத்துல பிரகாசிக்கலாம். மாற்றுறதுதானே நம்முடைய வேலை, மாற்றுறதுதானே நம்முடைய வேலை. அதுதானே சபை. உங்களை மாத்துறதுனா சபை. நீங்க மாத்த மறுபடியும் அணிந்து போறதுக்காக இல்லைன்னு, நீங்க மறுபடியும் நீங்க இதாயிட்டீங்கன்னா உங்க தாளம் நீங்க சேர்ப்பட முடியும். நான் போக முடியாது. என்னுடைய அழைப்புல நான் சரியா இருக்கிறேன். பெரியவன் சிறியவன் பார்க்காம, பெரியவன் சிறியவன் பார்க்காம, படித்தவன் படிக்காதவன் பார்க்காம, இங்க ஒரே மாதிரி கிறிஸ்துக்குள்ள ஒருத்தர் எல்லாரையும் ஒரே மாதிரி சம நிலைப்படுத்தி நாங்க பார்க்கிறோம். நீங்க எப்படியாவது மாறணும், மாற்றத்துக்கு வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். அதை கத்து அடுத்து 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் உள்ளவர் அல்ல என்றும் அறியீர்களா? அழைக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னா, அழைக்கப்பட்ட நீங்கள், உங்க சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அப்போ கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். இப்போ உங்களுடைய நிறைய பிரசங்கியார்கள், புதுசாக படிச்சுட்டு வந்திருக்க பிரசங்கியார்கள், திடீர் போதகர்கள், திடீர் சபையோர்கள் எழுப்பி இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? நீங்களே தேவாலயம்,
நீங்க வீட்டுல இருந்து இருக்கிற இடத்துலயும் நீங்க ஆராதனை பண்ணணும். அது எதுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்க தேவாலயத்துக்கு சமானமா இருக்கிறீங்கன்னு சொன்னா, தேவ ஆவியான சபையில எப்படி விட்டுக்கிறாரோ அதே போல உங்க ஆவி ஆத்மா சேர்த்து விட்டுருக்கிறார். அதுக்கு தான் சொல்லுவது வசனம். அப்போ ஏன் அப்ப தேவாலயமா இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் என்ன செய்யணும்? தேவனை மகிமைப்படுத்தணும். அதான் விஷயம். இங்கதான் நீங்க விழுந்து போறீங்க. உங்க அழைப்பு இந்த உலகில் நமது அழைப்பு, அழைக்கப்பட்டவனும் பிரித்தெடுக்கப்பட்டவனும். அப்போ நான் யாரை மகிமைப்படுத்தணும் அப்படின்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஒரு 1 hour பேக், ஒரு 2 hour, ஒரு 6 hour, ஒரு 12 hours அப்படிங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க தேவனை எவ்வளவு மகிமைப்படுத்திருக்கீங்க, பெருமைப்படுத்திருக்கீங்க, கனப்படுத்திருக்கீங்க உங்க சரீரத்தினாலே அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா, உங்க சரீரத்தினாலே மற்றவனை பாவத்தில் விழுங்க செய்வாங்க. சரீரத்தை காட்டி அப்ப என்ன ஆகுது? அங்கக்குள்ள நீங்க விழுந்து போயிடுறீங்க. சரீரத்தை காட்டி, சரீர பிரகமான செயலை காட்டி. அப்போ ஆண்டவரை மகிமைப்படுத்துவதை விட்டுட்டு நீங்க எங்க மகிமைப்படுத்துறீங்க? உங்களுடைய சுயத்தை மகிமைப்படுத்தும்படியாக, அல்லது உங்க சுயத்தினால் வரக்கூடிய படிப்பு, பணம் இல்லாம நீங்க நிறைய சிஸ்டர் பிரதர் சொல்லுவாங்க, பணம் இல்லாம என்னால இருக்கவே முடியாது. என்னுடைய வாழ்க்கை பணம் இல்லாம நிறைய நாள் இருக்கிறேன். நீங்க நம்ப மாட்டேன் போங்க. ஒரே ஒரு நாள் பணம் இருக்கும், 7 நாள் ஒரு நாள் பணம், 6 நாள் பணம் இல்லாம இருப்பேன். இப்ப கல்யாணம் முடிச்ச டைம்ல அந்த கல்யாணம் முடிச்ச டைம்ல எங்க மாமியார் வீட்டுல எங்களை தனியா கொண்டு வரணும். எங்க அம்மாட்ட போய், அம்மாவை தனியா போய் தனியா வச்சிட்டாங்க. தனியா வந்துட்டோம். கிரண் பிறந்துட்டாங்க. கிரண் வந்து கைப்புள்ள. இப்போ எனக்கும் பாஸ்டமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வீட்டுக்குள்ள இருந்தா என்ன ஆயிரும்? நான் அவங்க அம்மா பேசுவேன், அவங்க எங்க அம்மா அக்கா தங்கச்சி பேசுவாங்க. ஏன்னா எங்க வீட்டுல அப்படி செய்வாங்க, அவங்க வீட்டுல அப்படி செய்வாங்க, 2 வீட்டுல அப்படி செய்வாங்க. கண்டிப்பா நாங்கள் சண்டை ஆகும், கோபம் ஆயிடும். அப்ப என்ன செய்யணும்? கொஞ்சம் வெளியே போகணும். வெளியே போன எப்படி? ஒரு சைக்கிள், ஒரு அட்லஸ் சைக்கிள் வச்சிருப்பேன். சைக்கிள் முன்னாடி ஒரு சின்ன சீட்டு வச்சிருப்பேன். கால் 2 வைக்கிறதுக்காக, கலன் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன கம்பி மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அது மாதிரி ஃபிட் பண்ணியிருப்பேன். அதில் ஏறி உட்கார வச்சு, கல்யாணம் உட்கார வச்சு, குழந்தை அதில் புதக்கு இருக்கும். இப்படியே போய் இப்படி பிரிப்பு போயிடும். தட்டி பிடிட்டே வரணும். ஸ்டடியாக உட்காந்து பின்னாடி பாசிட்டிவ் உட்காரேன். கையில் 5 பைசா இருக்காது. நேராக மதுரை சொக்கானந்தபுரத்தில் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால், கூட பக்கத்தில் சொக்கானந்தபுரம் இருக்கு. அங்கே எடுத்துட்டா நேராக சைக்கிள்லேயே கம்மக்கரை வழியாக போய் நேராக ஆணையூர் போயிடுவேன். ஆணையூர்லேருந்து கீழே என்ன கோரிப்பாளையம், நரிமேடு, அந்த மார்க்கெட், ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கும், ஜம்பரோபுரம் மார்க்கெட். ஜம்பரோபுரம் மார்க்கெட் தான் அப்படியே கீழே மீனாட்சி காலேஜுக்கு வருவேன். கீழே வந்து கல் பாட்டில் வருவேன். அங்கே கூட நான் சேல்ஸ் பண்ணுற இடம் கடை இருக்கும். அவங்கள்ட்ட போவேன், ஒரு 5 ரூபா கொடுங்க, நாளைக்கு வந்து நான் சேல்ஸ் பண்ண 5 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்துறேன், நீங்கள் பிடிச்சிக்கோங்க, நாளைக்கு சரக்கு போடும்போது கழிச்சிக்கலாம். இந்த 5 ரூபாய் வாங்கிட்டு போய் உங்களுக்கு டீ, இதெல்லாம் டீ தான் வாங்கி கொடுப்பேன், வேற ஒன்றும் வாங்கி கொடுக்க மாட்டேன். 5 ரூபாய்க்கு என்ன வாங்க முடியும்? டீ, பொரி கடலை இதெல்லாம் வாங்கி கொடுப்பேன். வாங்கி கொடுத்து நேராக இங்கே கொடுப்பேன், பணம் நத்தம். சில நேரம் திருப்பரங்குன்றம் ரோடு வரைக்கும் போயிருக்கும். போயிட்டு அங்கே கடை ஈவினிங் ஆகிடும். ஒன்றும் இருக்காது. கையில் 5 பைசா இல்லாமல் 5 ரூபா கைமாத்து வாங்கி, இதுக்குள்ள எங்களுக்கு என்ன ஆகிடும்? பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இன்னைக்கு நானும் என் மனைவியும் இன்னைக்கு பிரிந்து போகாதபடிக்கு ஒருத்தருக்கு புரிஞ்சது. அன்னைக்கு காசு பெருசா தெரியல, கிறிஸ்துவுக்குள் கர்த்தரை மகிமைப்படும். இன்னைக்கும் கிறிஸ்துவுக்குள் நானும் மனைவி, நான் என்ன நினைக்கிறது அவங்க சொல்லுவாங்க, அவங்க என்ன நினைக்கிறது சொல்லுவாங்க. கடந்த நாளில் உட்காந்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவர் சொன்னார், அவங்க சொல்லி ஜெபம் பண்ணிடுறாங்க. ஏன்னா எனக்கு வேறு பிபி, அது இது, லொட்டு ரிஸ்க்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. என் மகளுடைய கல்யாணத்தை பார்த்து பிள்ளைகளை பார்க்கணும், அதுக்கு வரைக்கும் உயிரோட இருக்கணும், அதுக்குன்னே போயிடக்கூடாது. இது ஆண்டவர் என்ன சொல்லிட்டேன். நான் அவனை கேட்டேன், ஆமாம் பாஸ் பண்ணேன், இன்னும் சொல்லாத, கர்த்தர் உங்க ஜீவனை கொடுத்துருக்காரு. இதுதான் ஒருத்தருக்கு அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுக்கிறது. இன்னைக்கு நிறைய கணவன் மனைவிக்குள்ள, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ள, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ள, சபைக்குள்ள ஒருத்தருக்கு விசுவாசி, சபை போதர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு ஐக்கியம், ஒரு கனெக்டிவிட்டி இல்லாதபடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க சரீரத்தில் பெற்ற பரிசுத்த ஆவியின் மூலமாக, உங்க சரீரத்தின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்தாமல் உலகத்தை மகிமைப்படுத்துறீங்க.
வாங்கினா ஆட்டோவை மையப்படுத்துறீங்க. நல்ல டிரைவர் தட்டி கொடுத்து கூட 5 ரூபா 10 ரூபா வச்சுக்கோ, நீங்க 10 ரூபா கொண்டு விட்டேன். ஆண்டவர் நினைச்சார், ஆண்டவரே நல்ல ஒரு ஆட்டோ டிரைவரை கொண்டு வந்து கொடுத்தீங்க, அந்த ஆட்டோ டிரைவருக்கு ஞானம் கொடுத்தீங்க, நீங்க பத்திரமா கொண்டு வந்தீங்கன்னு சொல்லணும். கார்ல போறீங்க, காரை நீங்களே ஓட்டிட்டு போறீங்க, ஆண்டோட சொல்லணும், ஆண்டவரை பத்திரமா எனக்கு கொண்டு வந்தீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அப்பா திறமையா ஓட்டினேன்னா, நல்லா ஓட்டினேன்னா, வளைஞ்சு உள்ள நுழைஞ்சுலாம் போனேன்னா அப்படின்னு வைங்க. இதுதான் உங்கள்கிட்ட எப்படி பெற வேண்டும். சாப்பாடு நல்லா சாப்பிடுங்க. இவங்க நல்ல ஒரு கறி மீன் நல்லா சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே கறியெல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே சொல்லுவீங்க, நல்ல அரிசி, இந்த கடையில் அரிசி வாங்கினேன், இந்த கடையில் மீன் வாங்கினேன், நல்ல மீன் கொடுத்துருக்காங்க, வீட்டில் நல்லா மசாலா பொடி கரெக்டாக போட்டிருக்காங்க. இல்லை, இது ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் அப்படி இதை மறந்துடுறீங்க. அதான் வேணும் சொல்லுப்பாங்க. நீங்கள் வாசிக்கும் போது பிரதர் நல்லா அழகாக வாசித்தார், நிறுத்தினிதான் வாசித்தார். வாசிக்கும் பிரதர் மறுபடியும் 19:20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும், நீங்க பாத்தீங்கன்னா உங்கள் சரீரத்தை நீங்க தேவனால பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய உங்களுடைய பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிற ஆலயம். அப்ப பரிசுத்த ஆவியார் தங்குற ஆலயம். அப்ப அந்த ஆலயத்தை நீங்க கிறுக்க கூடாது, ஆபாசமா வெளியே காட்டக்கூடாது, அதை பலவீனப்படுத்தக்கூடாது, சரீரத்தை பலவீனப்படுத்தக்கூடாது. டாக்டர் சொன்னாங்க, கடந்த நாள் ஒரு டாக்டர்கிட்ட, ஒரு பெரிய டாக்டர் நான் பேசிட்டு இருந்தேன். அந்த டாக்டர்கிட்ட பேசும்போது அந்த டாக்டர் சொல்லிட்டு இருந்தார், நீங்க எதெல்லாம் நீங்க பெருசா நினைக்கிறீங்க, முக்கியமான பொருட்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா. அப்ப நான் சொன்னேன், ஹார்ட் ஒரு 5 ராஜ உறுப்புகள் சொன்னேன். ஹார்ட், லிவர், பிரெயின், கிட்னி, அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அப்ப அவர் சொன்னாரு, இல்லை, எது தெரியுமா பெருசு? உங்களுடைய மசில்ஸ். நீங்க வாக்கிங் போகும்போது சரியான முறையில் சாப்பாடுகள் எடுக்கும் பொழுது உங்க மசில்ஸ் அழகா பில்ட் ஆகுது, டைட் ஆகுது. அந்த மசில்ஸ் டைட் ஆகும்பொழுது உங்களுடைய உறுப்புகள்லாம் பாதுகாக்கப்படுது, உங்களுக்கு பலன் கிடைக்குது, ஜீவன் கிடைக்குது, ஆயுசு நாட்கள் கூடுதல். எனக்கு ஆமா கரெக்ட். அப்ப நினைச்சேன், ஆமா நான் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகும்போது இந்த மசில்ஸ் பூரா இங்க இருந்து இந்த பேக்கெல்லாம் உடைஞ்ச, கையெல்லாம் உடைஞ்சதுனால ஒண்ணுமே செய்ய முடியலையே, இன்னும் செயல்பட முடியலையே. கரெக்ட், மசில்ஸ் டைட்டா, மசில்ஸ் வந்து பலனாக, மசில்ஸ் இருபது எல்லா உறுப்புகளும். அப்போ நீங்க பலவீனமாகிறது எங்கன்னா மசில்ஸ் உலண்டு போறதுனால, மசில்ஸ் உடைஞ்சு போறதுனால, மசில்ஸ் பலவீனமாகிறதுனால, மசில்ஸ் தண்ணி இல்லாமல் போறதுனால, காத்து இல்லாமல் போறதுனால, ரத்தம் இல்லாமல் போறதுனால. அப்ப நீங்க மசில்ஸ்க்காக நம்ம தண்ணி குடிக்கணும், மசில்ஸ்க்காக நடக்கணும், மசில்ஸ்க்காக ஓடணும், மசில்ஸ்க்காக அப்படின்னு கத்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க இருக்கு பாரு, நம்ம அந்த ராஜ்ய உறுப்புகள் 5 சொல்லிட்டு இருக்கோம். அந்த 5 உறுப்பையும் பாதுகாக்கிறது மசில்ஸ். மசில்ஸ் பலப்படணும். அப்படி போலாம். இந்த இடத்துல ஆண்டவர் வந்து வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. உங்கள் சரீரமானது நீங்க தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அப்போ அடுத்தபடியாக சொல்லப்படுது, என்ன சொல்றது? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினால் உங்கள் ஆவினால் தேவனை மகிமைப்படுத்தும். அந்த ஹியூமன் ஸ்பிரிட், அந்த ஆவியான மனுஷனுடைய ஆவியான மனுஷனுடைய ஆவி, இந்த மனுஷனுடைய ஆவியினாலும் அந்த மனுஷனுடைய சரீரத்தினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதுனாலே நீ தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அப்ப நீங்க காலையில் எந்திரிக்கும் போது சொல்லணும், என் ஆவி, என் ஆத்மா, என் சரீரம், என் நரம்பு, எலும்பு, என் சதைகள், என் தோல் எல்லாம் ஏசப்பா பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படணும். இன்னைக்கு பத்திரமா போய் எல்லா காரியமும், எல்லா வேலையும், எல்லா வியாபாரம் சரியா செய்து நல்லபடியா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும்? இங்க பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்தி பரிசுத்த ஆவியை தேவனை மகிமைப்படுத்தணும். இதுதான் அழைப்புங்க. இந்த அழைப்பை நீங்க செய்யாம, இந்த அழைப்பு என்ன தெரியாம தான் நீங்க என்ன பண்றீங்க? சரீரத்தை விபச்சாரத்துக்கும், வேசித்தனத்துக்கும், கள்ளத்தனத்துக்கும், கள்ள உபதேசத்துக்கும், கள்ள கடவுளுக்கும், அந்நிய கடவுளுக்கும், செத்த ஆவிகளுக்கும், விக்கிரகங்களுக்கும் இந்த சரீரத்தை கொண்டு போய் படைக்கப்பட்டு அவங்க சொல்ற வேலைகளை சொல்றாங்கன்னு சொல்லி
வேலையில செய்ய சொல்றாங்கன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுறீங்க? அவங்க சொல்றதுக்காக அந்த பூஜை சாமான்களை கழுவி, பூஜை ரூமுகளை கழுவி உங்களை இழந்து போறீங்க. அங்க பலவீனம் கொள்றீங்க. அதனால உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தீய சக்திகள் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தினுடைய அந்த உறுப்புகளை, அதாவது அல்லது உங்களுடைய மசில்ஸ்களை, அந்த தசைகளை, அது ஒரு எமோஷனலாக உங்களை என்ன பண்ணுது? வீக்னஸ் பண்ண வச்சது. நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. இப்போ வாசிப்போம். 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14 வசனம். 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14. பிரதர் வாசிங்க, நல்லா வாசிங்க, கரெக்டாக வாசிங்க. 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14 வசனம். அந்நிய நுகத்திலே விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. நல்ல கவனம் பாருங்க. அந்நிய நுகத்திலே வாசிங்க. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? நல்ல கவனமா பார்த்துக்கோங்க. ஒளிக்கும், அப்போ வெளிச்சம் இருந்தால் இருட்டு இருக்காது, இருட்டு இருந்தால் வெளிச்சம் இருக்காது. ஒரே இடத்துல இருட்டு வெளிச்சம் இருக்கவே இருக்காது. நல்ல கவனமா பார்த்துக்கோங்க. ஒரே நேரம் வெளிச்சமும் இருட்டும் இருக்காது. ஆனா நீங்க ஒரே நேரம் வெளிச்சம் இருக்கு அப்படின்ற ஒரு கற்பனைக்குள்ள நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சாத்தான் உங்களை அழைப்பை இழந்து போக வச்சு, ஆண்டவருடைய தரிசனத்தை இழந்து போக வச்சு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளங்களை இழந்து போக வச்சு, உங்களை கனி கொடுக்க விடாதபடிக்கு, உங்க அழைப்பை நீங்க தெரிந்து கொள்ள விடாதபடிக்கு, உங்கள் ஆவிக்குரிய கண்களை குருடாக்கி, உங்களுடைய சரீரத்தில் தேவனை மகிமைப்படுத்த விடாதபடிக்கு உலகத்தை மகிமைப்படுத்தி இருளுக்குள் வாழ்கிற ஒரு குருட்டாட்ட வாழ்க்கைக்குள்ள உங்களை தள்ளுகிறான். இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அழைப்பு தெரியாம தான் இன்னைக்கு பேர் கிறிஸ்தவர்களாக சபையில சபை எழும்பல, சபை வளரல, குடும்பம் எழும்பல, குடும்பம் வளரல, குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் எழும்பல, வளரல. நானும் ரொம்ப வருஷமா ஜெபம் பண்ணி உபவாசிக்கிறேன். இவங்க ரட்சிப்பு கலவாங்க, அவங்க ரட்சிப்பு கலவாங்க, இவங்க ஞானஸ்தானம் எடுக்கணும், இவங்க ஞானஸ்தானம் எடுக்கணும். ஒரு ஊழியக்காரனுடைய பயங்கரமான வாஞ்சை என்ன பண்ணுவான் தெரியுமா? அடிக்கடி எனக்கு அந்த ஊழியக்காரனுடைய வீடியோ எனக்கு கிளிப்பிங் வந்துட்டே இருக்கும். எங்கெல்லாம் குடிச்சிட்டு நிற்கிறாங்களோ, எங்கெல்லாம் பார் இருக்கும், எங்கெல்லாம் டாஸ்மாக் இருக்கும் தமிழ்நாட்டில், அங்கெல்லாம் போய் கத்தி குடிக்க போகாத ஏசப்பா வராது வேணும். ட்ரெயினில் போனால் ஆண்டவர் படி சொல்லுவார் அந்த ஊழியக்காரன். கடந்த நாள் ஒரு பாட்டு எழுதியிருந்தாரு. உங்களுக்கெல்லாம் கேள்வி வந்திருக்கும். எத்தனை பேர் அந்த பாட்டை கேட்டு எடக்கு பண்ணிக்கிறது இல்லை. மோடியும் அமித்ஷாவும் ரசிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. அந்த பாட்டு எத்தனை பேர் கேட்டீங்க? மோடியும் அமித்ஷாவும் ரசிக்கப்படணும், நிர்மலா சீதாராமன் பைபிள் படிக்கணும், ஓபிஎஸ் இபிஎஸும் சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்லி பாடினார். அவர் கூட சேர்ந்து இன்னொரு ஊழியக்காரர் பாடினாரு, துதிச்சா பிபி வராது, சுகர் வராது. இந்த பாட்டு எப்படி வைரல் ஆச்சு தெரியுமா? எடக்கும் ஏடாசும் கேலியும் கிண்டலுமாக நிறைய கிறிஸ்தவர்களே அவமானமாக அவரை பார்த்தாங்க. நிறைய டிவி, அந்த யூடியூப் டிவிக்காரங்க எல்லாம் கூட்டம் அவங்களை கூப்பிட்டு பேட்டி கேட்குறேன்னு சொல்லி கேலி பண்ணாங்க. அது எப்படி சாத்தியம் அப்படின்னாங்க. உணர்ந்தால் முடியும், நீங்கள் உணர்ந்தால் முடியும். உணரற்றவர்களாக ஏதோ கடமைக்காக போகணும் ஒன்று. இன்னைக்கு எத்தனை பேர் சபைக்கு வரணும்னு சொல்லி சனிக்கிழமை ஆயத்தமானீங்க? சனிக்கிழமை ஆயத்தமான சில பேர் தான். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க? சொந்தமான காரியத்துக்காக ஓடி, சொந்தமான ஜனங்களை மனுஷனை மகிமைப்படுத்தும்படியாக நீங்க போய் மண்களோட கட்டி அழுது எல்லாம் புரண்டு கடைசி நேரம் கடைசி வந்திருப்பீங்க. அப்படி இல்லை, கர்த்தருக்காக முதல் நாளே காத்திருக்க பழகணும். இன்னைக்கு முதல் நாள் காத்திருக்க பழகல் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் வரைக்கும் எப்படி நீங்க காத்திருப்பீங்க? எப்படி உங்களை அழைப்பு போகும்? இன்னைக்கு நிறைய பேர் விழுந்து போறீங்க. நினைச்ச ஒரு மாதிரி பேசுங்க. இன்னைக்கு நான் பெங்களூர்ல இருக்கிறேன், நல்லது சொல்லுங்க. ஏதோ பிரச்சனை எந்தாவது பெங்களூர், ஏசப்பா இந்த பெங்களூர் வந்து உடனே என்னை தமிழ்நாடு கூட்டு போயிருங்க, ஆந்திராவுக்கு கூட்டு போயிருங்க, அங்க கூட்டு போயிருங்க, இங்க கூட்டு போயிருங்க, அங்க ஓடி போறாங்க, இங்க ஓடி போறாங்க. அது அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு, பெங்களூர் நல்லா இருக்குல்ல, திருப்பி ஆண்டவரே பெங்களூர்லயே எனக்கு இடம் கொடுக்கணும், வீட்டு வாடகை நான் கொடுக்கணும், எனக்கு இங்கேயே கடன்லாம் அடையணும்.
அது வேற வழி, இது வேற வழி. அழைப்பு தெரியாமல் என்ன செய்யணும் தெரியாமல் நினைச்ச நேரம் எமோஷனல் ஆகி ஓடுறது ஆண்டோடைய அழைப்பு கிடையாது. ஆண்டோட அழைப்பு வேதம் சொல்லுங்க 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 6:14 அந்நிய நுகத்திலே அவிசுவாசம் பிழைக்க. அப்போ அந்நிய நுகத்திலே, அந்நிய நுகம் அப்படின்னா யோக் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அந்நியம் உங்களுக்கான கிறிஸ்தவருக்கான ஒரு யோக் உண்டு, அந்நிய காரியங்களுக்கான ஒரு யோக் உண்டு. நுகம் இங்க ஒரு நுகம் உண்டு, அங்க ஒரு நுகம் உண்டு. அப்போ இந்த அந்நிய நுகத்துல அப்படின்னா என்ன பண்ணுங்க, அந்த மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நாக்கட்டைன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய உருண்டை கட்டையை வச்சு லாக் பண்ணுவாங்க. அதான் யோக். நுகம் தமிழ்ல நுகம், இங்கிலீஷ்ல யோக். அப்போ இது ஆண்டவருக்காக கட்டப்படுறது ஒன்று. அதாவது எஜமானனுக்காக தன் மாடுகள் தன் மாட்டு வண்டியில பூட்டுறது ஒன்று, எஜமானுக்காக தன் குதிரை வண்டியில பூட்டுறது ஒன்று, அந்நியர்களுக்காக அந்நிய வண்டியில பூட்டுறது ஒன்று. இப்போ எஜமானுக்கு பூட்டுறது எப்படி இருக்கும்? சொந்தமா ஒரு முதலாளிக்கு பூட்டுற அவனுடைய சொந்த வண்டி பூட்டுறது எப்படி இருக்கும்? அது கழுவி சுத்தமாக அது சாப்பாடு போட்டு தண்ணி கொடுத்து அதை அழகுபடுத்தி அதை பராமரிச்சு அது கால் ரொம்ப சேதமாகாதபடிக்கு அதுக்கு லாடம்லாம் அடிச்சு அந்த மாட்டையும் அந்த குதிரையையும் சரியா பண்படுத்தி வச்சிருப்பாங்க. அதோடைய பலத்துக்கு தகுந்த மாதிரி ஓட விட்டுருப்பாங்க. அது சொந்த எஜமான் என்ன பண்ணுவான், இவ்வளவுதான் ஓடும், இங்க கூட ரெஸ்ட் கொடுக்கணும், இங்க ஆடணும். இந்த அந்நிய நோக்கத்துக்கு ஓடுறது எப்படி இருக்கும்? காட்டுத்தனமா இருக்கும், பராமரிப்பு இல்லாமல் இருக்கும். நல்ல கவனமா பார்த்துக்கோங்க, இதுதான் விஷயமே. அப்போ நீங்க அந்நிய நோகத்துக்கு கட்டப்பட்டிருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்க? தாறுமாறான ஒரு மனுஷியா இருப்பீங்க. அவமானமா, கேவலமா, அசிங்கமா, உங்க ஆவி ஆத்மா சரீரத்தை பராமரிக்காமல் பாதுகாக்காமல், டைமுக்கு சாப்பிடாம, டைமுக்கு தண்ணி குடிக்காமல், உங்களுக்கு பரிந்து பேசுறதுக்கு ஒருத்தருமே இல்லாமல், அவன் செஞ்சதுக்கு நல்லா அனுபவிக்கணும், அவனுக்கு ஒரு சாவு வந்து தொலைட்டு அமைடுவாங்க. நீங்க நிறைய பேர் பேசுறதை குறித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்நிய நுகத்தில் இருந்தார். ஆண்டவருடைய நுகம் வேற, அந்நிய நுகம் வேற. அதான் வேதம் சொல்லுது. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படும், அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படும். கிறிஸ்துவர்கள் அல்லாத, கிறிஸ்துவை தெரியாமல் அல்லது கிறிஸ்துவை தெரிந்தும் தூரமாக இருக்கிறவர்கள் இணைக்கப்படக்கூடாது, பிணைக்கப்படக்கூடாது, சேரக்கூடாது, கட்டப்படக்கூடாது. அப்ப நீங்க யாரோட இருக்கணும்? வேதம் சொல்லுது நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்க நீதி, அவங்க அநீதி. நீதியும் அநீதியும் ஒன்னாக ஒரு நாள் முடியாது. ஒண்ணு அங்க போயிட்டீங்கன்னா அநீதியா மாறிடுவீங்க. அழைப்பு முடிஞ்சு போச்சு, உங்க டேலண்ட் முடிஞ்சு போச்சு, ஆண்டோடைய திட்டம், ஆண்டோட தரிசனம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை, இனிமேல் செயல்படாது. அவங்கள பிரியப்படுத்துறாங்க, இருளுக்கும் ஒளிக்கு வைக்கிறது. அப்போ நீங்க விசுவாசிகளோடு, அந்நிய மனுஷங்களோடு, உலகத்தானோடு, ஆண்டவர் பற்றி தெரியாதவங்களோடு சேரும் போது, நீங்க அவங்க சொல்லும் போது இதை கழுவு, அதை செய், அப்படி பண்ணு, இதை பண்ணு, இந்த பூவை போடு, இந்த பத்தியை கொளுத்து அப்படின்னும் போது காசுக்காக, பேருக்காக, புகழுக்காக போகக்கூடாது. அதை நாங்கள் செய்ய மாட்டோம். அப்படிப்பட்ட வேலை வேண்டாம், அப்படிப்பட்ட ஆள் வேண்டாம், அப்படிப்பட்ட காரியம் வேண்டாம். நான் நீதி, நீ அநீதி, நான் வெளிச்சம், நீ இருள், நான் விசுவாசி, நீ அவிசுவாசி, நான் ஆண்டவருடைய நுகத்தில் கட்டப்பட்டிருக்கிறவன், தேவ பிள்ளை, நீ அந்நிய நுகத்தை கட்ட, நீ உங்களை சேவான்னு சொல்லணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? காசுக்காக, பெருமைக்காக, புகழுக்காக, பந்தாவுக்காக அழைப்பை இழந்து நீங்க போயிருக்கீங்க. எத்தனை பேருக்கு புரியுது தெரியுமா? இதுதான் உங்க அழைப்பா? அழைக்கப்பட்டவனும் பிரித்தெடுக்கப்பட்டவனும் தான் அழைப்பு. இந்த உலகத்தில் உங்கள் அழைப்பு இதுதான். எந்த அழைப்பு? நீங்க நீதி, நீங்க வெளிச்சம், நீங்க விசுவாசி, ஆண்டவருக்கு அடிமைகள். அப்ப ஆண்டவருடைய அடிமைகள், ஆண்டவருடைய நுகத்துக்குள்ள இருக்கீங்கன்னு சொன்னா நீங்க ஆண்டவருக்காக வெளியேறு. அதை வாசித்தோமே சங்கீதம் 105, சங்கீதம் 105 வாசித்தோம்ல, முதல் வசனங்கள் வாசிங்க. கர்த்தரை துதித்து. இப்போ
ஆண்டவருடைய நுகம், ஆண்டவருக்கு அடிமையானவர்கள், விசுவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? கர்த்தரை துதிக்கிறது. அடுத்து அவருடைய நாமத்தை பிரசாபமாக்குங்கள். ஆமா, இங்க துதிச்சிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறது. இதை கொண்டு போய் வெளியே போய் சொல்லணும். ஆண்டவர் படி வெளியே சொல்லணும். நீங்க ஆண்டவர் படி சொல்லாத நீங்க என்ன பண்ணீங்க? உலகத்தை பார்த்து சொல்றீங்க, நண்பனை பார்த்து சொல்றீங்க, மனுஷனை பார்த்து சொல்றீங்க. நீங்க பிரியப்பட்டது பூரா மனுஷனையும் அவங்களையும் இவங்களையும் அதையும் இதையும். அடுத்து அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். ஆமா, ஆண்டவர் செஞ்ச நன்மைகளையும் ஆண்டவர் செய்த ஒவ்வொரு காரியங்களும் சொல்லணும். தீமை செய்ய மாட்டார் ஆண்டவர். அப்படி தீமை வந்துட்டோம்னா அந்த தீமையிலிருந்து எப்படி வெளியே வந்தீங்கன்றதை கொண்டு போய் ஆண்டவர் அங்க போய் சொல்லணும். அப்படிதான் மனதில் சபை வளரும், சபை கட்டப்படும். சபைக்கு ஆத்மாக்கள் வரல, காரணம் என்ன? இதுதான். உங்க அழைப்புல நீங்க இல்லாததுனால, உங்க அழைப்புல நீங்க கட்டப்படாத, உங்க அழைப்புல இருந்தீங்க அப்படின்னா இதான் உங்க அழைப்பு. முதல் அழைப்பு இந்த உலகில் நமது அழைப்பு. ரோமர் 1:1 அழைக்கப்பட்டவன் பிரித்தெடுக்கப்பட்டவன். அப்போ இந்த அழைப்பை முதல் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்த அழைப்பு அடுத்த வாரத்தை நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் இந்த அழைப்புக்குள்ள நீங்க உங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்க, உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. நீங்க மாற்றி பாருங்க, இந்த நிமிஷத்துல நீங்க உங்க வாழ்நாட்கள் வேற மாதிரி ஆகும், உங்க குடும்ப வாழ்க்கை வேறு மாதிரி ஆகும், உங்க ஆழ்கூலி வாழ்க்கை வேறு மாதிரி ஆகும். சரி, அன்பின் பரலோகத்தின் பிதாவே, கிறிஸ்தவர்களும் அழைப்பும் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் முதல் பகுதியாக இந்த உலகில் நமது அழைப்பு, அழைக்கப்பட்டவனும் பிரித்தெடுக்கப்பட்டவனும் என்று சொல்லக்கூடிய ஒரு சப்டைட்டில் முதல் பகுதிக்குள் நாங்கள் ஆண்டவரை இயேசு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கர்த்தாவை நாங்கள் பார்க்க முடியாது. கொடுத்து கிருபைக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஒழுங்கின்படி கிரமத்தின்படி சீரானபடி நடத்துனீங்க. இது மனுஷனுடைய சுயம் அல்ல, முற்றிலும் தேவனுடைய மகிமை. இதை கேட்ட ஒவ்வொருவரும் தன் அழைப்பை அறிந்து தன் அழைப்பின் கீழ் உலகத்தில் பிணைக்கப்படாமல், ஆவிசுவாசிகளோடு இணைக்கப்படாமல், அநீதியிலே சேரவிடாமல், இருட்டுக்குள் போகாமல் பரிசுத்தமாய் இந்த நிமிஷத்தில் ஒளியாகட்டும். அந்த ஒளி ஒரு மலை மேல ஏற்றப்பட்டு அந்த பட்டணத்துக்கே வெளிச்சமாக இருக்கட்டும், உப்பாக இருக்கட்டும், பிள்ளைகள் சாரம் ஏற்றப்படும். இதுக்காக பரிசுத்த கிருபை செய்ய ஸ்தோத்திரம். தொடர்ந்து அனைவரும் அழைத்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரோடு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.